குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம அகாடமி சேனல் துவங்கப்பட்ட ஒரு சேவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்தே 50க்கும் மேற்பட்ட அரசு சேவைகள் இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். பிறப்பு சான்றிதழ் வாங்கணும், தாலுக் ஆஃபீஸ் போகணுமா, இல்லை பட்டாச்சிட்டா இந்த மாதிரி வாங்குறதுக்கு சேவை மையத்துக்கு தான் அலையணுமா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்க போகணும் அப்படின்னு சொன்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம நின்றுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கஷ்டங்களுக்கு உட்படுவோம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் வீட்டில் இருந்தபடியே அனைத்து சேவைகளையும் பெறும் வகையில் நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் சேவையை தமிழக அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதற்கான நம்பர் என்ன அப்படின்னா 7845252525 அப்படிங்கிறதா. இதில் என்னென்ன செய்திகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நம்பரில் 50+ சேவைகள். அதாவது பொதுவாக நம்ம சான்றிதழ் வாங்குவதற்கு இணையதளம் பயன்படுத்தும் போது சர்வர் பிஸி இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டே இருப்போம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியாது, வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம இருந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், சில சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எண்ணின் மூலமாக. முதல்ல முக்கிய சான்றிதழ்கள் எதெல்லாம் பெறலாம் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இது எல்லாத்தையுமே நம்ம சேவை மையத்திற்கு போகாமல் பிடிஎஃப் வடிவிலேயே டவுன்லோடு செஞ்சுக்கலாம். இன்னொன்று பட்டாச்சிட்டா, அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட பட்டாச்சிட்டா விவரங்களை என்ன பண்ணிக்கலாம், சீக்கிரத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிலை என்ன, எப்போது கிடைக்கும், இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் மற்றும் மாணவர்கள் நலம், அதாவது முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப குப்பை அதிகமாக தேங்கியிருக்கு அல்லது வேறு ஏதேனும் அரசு சார்ந்த புகார்களாக இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணிலேயே பதிவு செய்யலாம். இதை பயன்படுத்தக்கூடிய முறை என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பரை என்ன பண்ணிக்கணும்னா நம்ம மொபைலில் நம்ம அரசு கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும், சேவ் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு ஹாய்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜை தட்டி விடணும். உடனே உங்களுக்கு தமிழ் அல்லது ஆங்கிலம் எந்த மொழியில் தேர்வு அதாவது எதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் அப்படிங்கிறத தேர்வு செய்யணும். நம்ம தமிழ் என்பதை தேர்வு செஞ்சுக்கலாம். இப்போது திரையில் ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட்டு வரும். அதில் நம்மளுக்கு தேவையான சேவையை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சான்றிதழ் சேவை அப்படின்னா கிளிக் செஞ்சால் போதும், அடுத்த வினாடியே அதற்கான விவரங்கள்லாம் நம்மளுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த செயலியினுடைய நன்மைகள் என்னென்னா 24 மணி நேரமும் இயங்கும். அதாவது அரசு அலுவலகம் போல காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரம் எதுவுமே தேவையில்லை. இரவு 12 மணிக்கு கூட நீங்கள் சான்றிதழ் என்ன செஞ்சுக்கலாம், எடுக்கலாம். இது இப்போ இடைத்தரகருக்கோ அல்லது மையங்களுக்கோ பணம் கொடுக்கறதுக்கு